பார்க்குற மட்டுமில்லை ஒரு 4 கண்டை வேண்டி கொண்டு போய் விட்டு நீங்களும் வச்சுட்டு இப்படி விரைக்கல நீங்களும் அதிலேயே சுற்றி சுற்றி வருவீங்க. இந்த அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும், மனதுக்குள்ள ஒரு பூரிப்பாக இருக்கும். நாங்கள் டார்கெட் பண்ணது ஒரு கண்டில் இருந்து 100 காயாவது எடுக்கணும்னு சொல்லி தான் அந்த டார்கெட். ஆனால் இது எங்களுக்கு முதலாவது வருஷமே அவ்வளோ காய் இதுக்கு இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட காயல் இருக்குது. முதலாவது வருஷமே இவ்வளோ தூரம் சக்ஸஸாக வந்தது. முதலாவது வருஷமே இல்லை, முதல் தடவை. இது 3 வருஷம் கண்டு முதல் பிடுங்கிறதுக்கே இவ்வளோ காயல் காய்ச்சிருக்கிறது பெரிய சந்தோஷம். அதுக்கு முழுக்க காரணம் எங்களுடைய பணியாளருடைய கடின உழைப்பு. அது எல்லாத்தையும் விட எங்களோட ஆலோசனையுடைய சரியான ஆலோசனை வழிநடத்தல், அதுதான் இவ்வளோ தூரம் சக்ஸஸாக வந்திருக்கு. இதை உங்களோட பகிர்ந்து கொள்வது சும்மா பார்த்துட்டு போங்கன்றதுக்காக இல்லை. நீங்களும் உங்களோட வீட்டில் கணக்கு தேவையில் ஒரு 10 கண்டு வைக்கிறதுக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற வீட்டிலே வைக்கலாம். ஒரு 10 கண்டை வச்சு வடிவாக பராமரித்து வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய அளவில் ஒரு வருமானத்தை கிட்டலாம். ஒரு காய் இன்றைக்கு 600 700 போகுதாம் சந்தையில். அவ்வளோ தூரத்துக்கு இதுக்கான டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் கண்டை வேண்டி வையுங்க வீட்டில். அது உங்களுக்கு பிரயோசனமாக அமையும், உங்களோட பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக அமையும், ஒரு வருமானத்தை க்ரியேட் பண்ணும். விரைகளை ரீச்சால் பாருங்கள், சாம்பிளை பார்த்துட்டு போங்க. இது உங்களோட பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.